ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா முதல் முறையாவே பாத்தீங்கன்னா அதாவது சின்ன ஹீரோக்கள் படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது பிரதீப் ரங்கநாதன் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஹிட் கொடுத்தனால வந்து ஒரு பெரிய ஹீரோவா பேசப்படுறாங்க. பட் ஆனா அப்படிலாம் இல்லை, ஒரு 3 படம் தான் நடிச்ச ஹீரோ. ஒரு படமும் சேர்த்து வந்து ரிலீஸ் ஆகுது. அது ஒரு பார்த்தீங்கன்னா கம்பி கட்டும் கதைகள் சொல்லிட்டு ஒரு நடராஜன் நடிச்ச ஒரு படமும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3 படத்துல வந்து எந்த படம் வந்து நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தகவல் படி ஆக்சுவலாக பார்த்தோன்னா பைசன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படம், அதாவது சூப்பர் படம் சொல்றாங்க. அது கீழே பார்த்தோன்னா டியூடுன்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான படம். அப்புறம் இந்த டீசல் வந்து பிலோ ஆவரேஜான படம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துச்சு. இது வந்து இதுதான் வந்து பொதுமக்கள் கருத்தும் கூட. இந்த படங்களையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பைசன் படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாப்ல இருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பைசன் வந்து அந்த மாதிரியான ஒரு, அதாவது என்ன பண்ணா நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தூண்டுற மாதிரியும் சரி, அக்காலகட்டத்தில் அதாவது இந்த படம் எடுக்கப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 1990 வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்த இப்போ ஒரு கபடி பிளேயராக இருக்காரு தான் துருவ்ன்றவர். பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கபடி பிளேயராக இருக்காரு. என்ன ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்காரு, அவங்க பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஸோ அதெல்லாம் தாண்டி கடந்து வந்து ஒரு இந்தியா லெவலில் வந்து ஒரு சாதனை படுத்தி போறாருன்னா ஸோ அந்த எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குன்றதை வந்து இந்த படம் வந்து படத்து மூலியமா மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. மாரி செல்வராஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பறையரும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை என்ற படங்கள்லாம் வந்து அவர் எடுத்திருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல படம், அதாவது இண்டஸ்ட்ரியல் ஹிட்டும் கூட. வந்து எந்த படமும் பார்த்தீங்கன்னா நஷ்டமா போனதே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு படைப்புகளை வந்து படைத்திருக்கிறது தான் வந்து மாரி செல்வராஜ். ஆக்சுவலா வந்து மாரி செல்வராஜ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் வந்து ஒரு படம் எடுக்கிறாருன்னு சும்மா ஏனதானெல்லாம் படம்லாம் எடுக்க மாட்டார். அவர் எப்படி கதைக்களத்தை கொண்டு போவார்னு பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் பற்றியும், தன்னுடைய கிராமத்தில் நடந்த விஷயங்கள் பற்றியும் இதை பற்றி தான் வந்து எடுப்பார். தவிர வந்து சும்மா வந்து புருடா கதைலாம் எடுக்க மாட்டாப்புல. அதில் ஒரு கண்டென்ட் எடுக்கிறாருன்னா அந்த கண்டென்ட் வந்து உண்மையாக தான் இருந்திருக்கும். ஸோ ஏன்னா அந்த ஒரு எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வலி நிறைந்த ஒரு படமாக தான் இருக்கும்ன்றது வந்து அதெல்லாம் தெரியும். மற்ற படங்கள் காட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இந்த வந்து காஸ்ட் பற்றி பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 40% தான் இருக்குது. மற்ற படத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் 70 to 80% ஃபுல்லாக காஸ்ட்டை பற்றி தான் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து அதெல்லாம் வந்து கிடையாது. ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணியே வச்சிருக்காரு. ஏன்னா கதைக்களம் அந்த மாதிரி கதைக்களம். துருவ விக்ரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுதான் அவருடைய முதல் படம்ன்றத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இதை வந்து அவரும் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் வந்து சரியாக போகலை, சரியாக இது ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூடவும் ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் வந்து செகண்ட் ஹீரோ தான். அதெல்லாம் எனக்கு கதை இல்லைங்க. நான் இந்த படத்தில் நடிக்கும் போது தான் ஒரு டேரக்டர் கூட நடித்த ஃபீல் வந்து எனக்கு வருது அப்படின்றத. ஆக்சுவலாக வந்து விக்ரம் மோடிய சன், ஒரு புலிக்கு பிறந்தது வந்து பூனை ஆகுமா அப்படிலாம் இல்லை. பையன் வந்து செம்மையாக வந்து நடிச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் படத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. பட் ஆனால் அதெல்லாம் தவிர்த்து எறிஞ்சு நான் ஒரு நல்ல நடிகன், அதாவது பொறுமையாக இருந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு நடிப்பை கற்றுக்கிட்டு அவங்க அப்பா கொடுக்குற வந்து எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி, நான் ஒன்று சொல்கிறதுக்குலாம் இல்லைங்க, நீங்கள் அந்த படம் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த பையன் வந்து எந்த அளவுக்கு நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு அந்த இடத்துல வந்து வாழ்ந்த மாதிரியே வந்து நடிச்சிருக்காருன்னா வேற லெவல் பண்ணிட்டாப்புல துருவ். அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்ஸ் ஆஃப். அதே போல் பார்த்தீங்கன்னா அமீர் எல்லாம் என்னங்க இந்த ஆக்சுவலாக வந்து இந்த வடச்சென்னை படத்தில் பண்ணிடுவார் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இதில் வராப்புல, மிரட்ராப்புல. சார் நீங்கள் இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நடிங்க, கண்டிப்பாக வந்து வேற லெவலில் வந்து நீங்கள் போவீங்க. நீங்கள் படம் தான் எடுக்க மாட்டீங்க, ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சூப்பராக வந்து பண்ணியிருக்கீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் நவாஸ்ன்றவர் பண்ணியிருக்காரு. நல்லா பக்காவாக, அதாவது கதை காலத்துக்கு ஏற்ற மாதிரியே வந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ண வைப்பார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ கூட பேசும், ஒரு மாடு கூட நடிக்கும். ஸோ இந்த அதாவது என்ன நீங்கள் பார்க்கலாம், அந்த கேமரா ஒர்க்கும் சரி, அந்த டைரக்ஷனும் சரி, ஒரு நடிப்பில் வந்து மாடு கூட நடிக்குங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டேரக்டர் தான் வந்து மாரி செல்வராஜ். நம்ம பார்க்கும் போதே வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பக்காவாக எடுத்துருப்பாப்புல. ஒரு சினிமான்றது ஒரு கிராஃப்ட்டுங்க, அதை வந்து பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணி என்ன தேவைன்றதை வந்து எடுத்திருப்பாரு. இந்த படம் வந்து எப்படி சொல்றது, இளைஞர்களுக்கு மத்தியில் வந்து எல்லாருமே பார்க்கலாம். இளைஞர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பயங்கரமாக வந்து பேசக்கூடிய படமாக தான் இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. அது என்ன விமர்சனம் பார்த்தீங்கன்னா, என்னப்பா மறுபடியும் வந்து சாதியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டியா, இந்த மாதிரி படமே எடுக்க தெரியலையா, இந்த மாதிரி நீ ஏகப்பட்ட நெகட்டிவ் ப்ரமோஷன், சும்மா மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணுறது,
அதாவது எல்லாரும் வாழ் சொல்றாங்களா, மாரி செல்வராஜ் நல்லா இருக்கு நல்லா சொல்லிட்டு அதை கிண்டல் பண்றானுங்க. ஸோ இதெல்லாம் கிண்டல் பண்றது யாருன்னு பார்த்தோன்னா அந்த மாற்று சமுதாயம். அதாவது நீ ஆண்ட ஜாதின்னு சொல்றியே, நீ வந்து என்ன எந்த ஜாதி நீ சொன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி கிண்டல் பண்றது கேலி பண்றது கூத்தா பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இது பண்றதுல யார் தெரியுமாங்க? நான் சொல்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு மாரி செல்வராஜுக்கும் ரஞ்சித்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. நம்ம நல்ல ஒரு சிறந்த டேரக்டர் மோகன்ஜிலாம் இருப்பார் பார்த்தீங்களா, மோகன்ஜி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் இருக்கார் பார்த்தீங்கன்னா, கவுண்டம்பாளையம் சொல்லிட்டு ஒரு காவியப்படத்தாருங்க பார்த்தீங்களா. அவங்களாம் வந்து படம் எடுக்கிறானுங்க. ஆனால் வந்து மக்கள் பார்க்குறாங்களா, மக்கள் ஹிட்டுன்னு சொல்றாங்களா, இல்லை படம் எடுக்க தெரியுதா? எதுக்காக மாரி செல்வராஜ் படத்துக்கும் ரஞ்சித் படத்துக்கும் ஏன் வந்து இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, ஏன் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, எப்படி அந்த படம் ஹிட் ஆகுது, எப்படி அவங்க அவார்டு வாங்குறாங்க? இப்போ அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்த வந்து தாழ்த்தப்பட்டவங்களுக்கு எந்த இதெல்லாம் கொடுமை இருந்துச்சுன்றத வந்து அவர் படமே எடுக்கிறாரு, மக்கள் ரசிச்சு பார்க்குறாங்க. உங்க படத்தை ஏன் பார்க்க மாட்டாங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஏன் பார்க்க மாட்டாங்க தெரியுமா? வெறும் வன்மம். சரி, வன்மத்தை வச்சு படம் எடுக்கிற, அதுவும் கரெக்டா எடுக்கிறியா? அதுவும் கிடையாது. ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்காது, கேமரா ஷேக் ஆகும், போன்ல எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்க படம்லாம். எவனுக்கும் நடிக்க தெரியாது. இவன் காஸ்ட்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சும்மா நம்ம வீட்டாண்ட பசங்களை வச்சு நாடகம் சும்மா நடிப்பாங்க, ஸ்கூல்ல வந்து நடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆர்டிஸ்டுங்கள்லாம் கூட்டின்னு வந்து நடிக்க வச்சுக்கின்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. சினிமாவே வந்து மொக்க பண்ணிட்டு இருப்பானுங்க இவனு இந்த கேரக்டருக்கு. நீ தான் அவ்வளோ பெரிய நான் என்ன சொல்றேன்னா, நீ புரியுதுல, உனக்கு விஷயம் புரியுதுல, உனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க வாழ்ந்தீங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, இவங்க தப்பானவங்க சொல்லிட்டு காட்டுறல, அதையே பாக்குற மாதிரி காட்டு. அந்த படம் உனக்கு எடுக்க தெரியுதா? முதல்ல நீ எல்லாம் எப்படி அவங்க கிட்ட மோதுற? நீ முதல்ல ஒரு படம் எடுத்து அவார்டு வாங்கி காட்டு, நான் ஒத்துக்கிறேன். இல்லையா ஒரு படம் பிளாக் பஸ்டர் வாங்கி காட்டு, ஒத்துக்கிறேன். மோகன்ஜி உங்களை தான் சொல்றேன். அப்புறம் எதுக்கு இப்போ வந்து பூந்துன்னு வந்து இதையே பேசிட்டு இருக்கேன்? ஒரு படம் எடுக்க தெரியுது, உனக்கு எடுக்க தெரியல, அவ்வளவுதான். உன் படத்தை நான் மக்கள் அலையிலே பாக்குறாங்களா? எந்த படம் வந்து ஹிட்டா இருக்கு? எதுவுமே கிடையாது. நீங்களாம் வந்து எது கம்பேர் பண்ணி பேசுறீங்க? அவனுக்கு எடுக்க தெரியுதியா? அவன் ரசனை உள்ள மனுஷன். இதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் செயல் பண்ணணும். எல்லாருமே வந்து ராஜா இப்படி வாழ்ந்தார், அப்படி வாழ்ந்தார், இப்படி வாழ்ந்தார் சொல்லிட்டு கதைகள்லாம் வந்து நிறைய கதை இருக்கும். ஆனா இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான், அது என்ன ஆச்சு ஏதாச்சு, இப்பெல்லாம் நான் இருந்திருக்கேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கேன், நான் இப்படி மேல வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு படம் எடுத்தா உங்களால ஏத்துக்க முடியலையா? ஏன் ஏத்துக்க முடியல? அப்ப நீ எடு படம். இவ்வளவு போய் தப்பா பேசி ஒரு நல்ல படம் உன்னால எடுக்க தெரியுதா? அந்த டேஷும் தெரியும். நீ எல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். எதுக்கு சோசியல் மீடியால கம்பு சுத்தின்னு கேக்குறேன். இந்த பைசன் படம் பிரம்மாண்ட இட்டு நல்லா இருக்கு படம், எல்லாரும் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க, அவ்வளவுதான். இதுல வந்து சாதி வரி தூண்டுற மாதிரி அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நாங்க இருந்திருக்கோம், இந்த மாதிரி நான் அனுபவப்பட்டிருக்கேன், இதெல்லாம் எல்லாத்துலயும் ஒழிஞ்சிச்சா? இன்னும் வந்து கண்ணுக்கு தெரியாத கிராமத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதான் செய்யுது. அது யாரும் தடுக்க முடியாது. ஸோ அதை படமா வந்து கொண்டு காட்டுறாங்க, மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் ரசிக்கிறாங்க, மக்கள் காசு கொடுத்து வாங்கி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டர்னா மாரி செல்வராஜ், ரஞ்சித் போன்றவர்கள் தான். நீங்க கிடையாது. உங்க படம் வந்தாலே பிரச்சனை தான் ஆகும், கலவரம் ஆகும். ஸோ அந்த மாதிரி படங்கள் வந்து கொடுப்பவர் தான் நீங்க. அதனால வந்து நீங்க என்ன பண்ணாலும் ஒரு நல்ல படத்தோட வெற்றியை வந்து யாராலும் தடுக்க முடியாது. இந்த தீபாவளிக்கு வந்த படத்திலேயே வந்து பைசன் படம் வந்து நல்லா இருக்கு, தயவு செய்து மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் மட்டும் இல்ல, எல்லா படத்தையும் பாருங்க. தீபாவளி கொண்டாடணும். அப்பெல்லாம் வந்து தீபாவளிக்கு நம்ம படத்துக்கு போனாதான் அந்த தீபாவளியே வந்து ஒரு நிறைவு, அப்படித்தானே இருக்கும். அந்த மாதிரி போய் கொண்டாடுங்க. டூட் பாருங்க, டீசல் பாருங்க, கம்பி கட்டும் கதைகள் பாருங்க, எல்லாமே பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பாத்தீங்கன்னா பைசன் படம் நல்ல படமா இருக்கு. யாரும் மிஸ் பண்ணாதீங்க. துருவோட ஆக்டிங் வந்து பக்காவா இருக்கு, மிஸ் பண்றாதீங்க. அதே போல சொல்றேன் கேளுங்க, இந்த படம் வந்து கொஞ்சம் ஆக்சுவலா வந்து டியூரேஷன் ஜாஸ்தி. நீங்க மாரி செல்வராஜ் படம் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, எவ்வளவு டியூரேஷன் வந்திருக்கும்? ஒரு 2 hours 30, அது 2.5 மணி நேரம் படம் ஓடும். அதே போலதான் இந்த படமும் ஓடும். அந்த டியூரேஷன் மட்டும்தான் கொஞ்சம் லேக், மற்றபடி படம் எல்லாமே நல்லா இருக்கு. இதுல வந்து ஃபுல்லா சாதி வச்சு எல்லாம் பேசினலாம் இல்லை. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் அந்த ஒரு கபடி வீரனா, அந்த கபடி வீரனை எப்படி மேல வந்தான் அப்படின்றதான் ஒரு விஷயமா வந்து படத்தை எடுத்துக்கிறாங்க. ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இன்னொரு ஹிட்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.